அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்ம உபதேசம் சரணாகதி என்றாலே மிக உயர்ந்த மகாவாக்கிய சத்தியம். சரணாகதி ஒரு மனிதன் அல்லது ஒரு ஆன்மீகவாதி தெரியாம ஞானத்திற்குள் நுழைய முடியாது, ஞானத்திற்குள் செல்ல இயலாது. இதை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கின்றது. இதில் எனக்குள் நடந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்கின்றேன். முதலில் சரணாகதி என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சரணம் என்றால் ஒப்படைத்தல், கதி என்றால் மார்க்கம், அதற்கான வழி. அங்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நாம் எதை சரணடைய வேண்டும்? இந்த வார்த்தை என்னதான் சொல்ல வராங்க? இந்த வார்த்தை என்ன சொல்ல வருது? எதை சரணடைய வேண்டும்? எதை சரணடைய வேண்டும்? யாரிடம் சரணடைய வேண்டும்? இந்த இரண்டு விஷயங்கள் ரொம்ப புரியணும். எதை ஒப்படைக்க வேண்டும், யாரிடம் இதை ஒப்படைக்க வேண்டும். இதுல நீங்க இந்த விஷயத்தை செய்யும் போதே உங்களுக்கு ஒரு அமானுஷத்துல ஒரு அனுமானத்துல செய்தால் இது நடக்காது. ஒரு அமானுஷத்தை நோக்கியோ அல்லது அனுமானத்திலோ செய்தால் இந்த அனுபவம் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த குழப்பம் என்கின்ற விஷயத்திலிருந்து குழப்பத்துக்கிட்டே ஒப்படைக்கிறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. குழப்பம் என்கின்ற உணர்ச்சி முடிச்சுகளில் இருந்து தெளிவு என்கின்ற ஆத்ம ஆனந்த உணர்விடம், இதுதான் மொத்த வாழ்க்கையின் சாரம். சரணாகதிங்கிற விஷயமே நான் என்கின்ற மொத்த உணர்ச்சி முடிச்சுடைய தொகுப்பில் இருந்து உங்களுக்குள்ளே இருக்கின்ற உங்களை படைத்த, உங்களை இயக்குகின்ற உங்க ஜீவாத்மா என்கின்ற உயிர், இந்த உயிர் தன்மையிடம் ஒப்படைப்பதுதான் சரணாகதி. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நோயோ, பணம் சார்ந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளோ, உறவுகள் சார்ந்த பிரச்சனைகளோ, ஆன்மீகம் சார்ந்த பிரச்சனைகளோ, எந்த ஆன்மீகத்தை தான் ஃபாலோ பண்றது, எந்த குருவை தான் ஃபாலோ பண்றதுனே தெரியல, அப்படி ஒரு குழப்பம் இருக்கும். ஏன்னா சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. யாரதான் ஃபாலோ பண்றது? இதுக்கான தீர்வு என்ன? நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் உங்களுக்குள் தான், உள்ளுக்குள் தான் பிரச்சனை என்கின்ற குழப்பமும் இருக்கின்றது, தீர்வு என்கின்ற ஆத்மானந்த உணர்வும் இருக்கின்றது. முதல் சத்தியத்தை புரிந்து கொள்வோம். உங்களுடைய பிசிக்கல் பாடி, உடலை, சரீரத்தை படைத்தது உள்ளுக்குள் உங்களை இப்பவும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மா. இந்த உயிர் தான் உங்களை படைத்தது. இந்த உயிரை உணர்வதுதான் ஞானம் என்று நான் சொல்கின்றேன். உள்ளுக்குள் உங்களுக்குள் உயிராய் இருக்கின்ற ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வு நிலைக்கு நகர்வதுதான். உணர்ச்சி முடிச்சுகள் என்கின்ற குழப்பமான உணர்ச்சிகளிலிருந்து தெளிந்த உணர்வு என்கின்ற ஆத்ம ஆனந்தம் உணர்வுக்குள் செல்கின்ற வழி சரணாகதி. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். உங்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கோ அதை நினைந்து, உதாரணத்திற்கு ஒரு நோய் இருக்குன்னா, இந்த நோயை, இந்த வலியை, இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக
என்னுள் உயிராய் இருக்கின்ற ஆத்ம ஆனந்தத்திடம் ஒப்படைத்து விடுகின்றேன், முற்றிலும் குணப்படுத்துங்கள். என்று நீங்கள் சொன்னாலே போதும். ஒரு தொழில் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமா டென்ஷன், பரபரப்பு, பெயின், குழப்பம் இதெல்லாம் நடக்கும். ஒரு பிரச்சனை அதுதான். உங்களால சமாளிக்க முடியாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சில நிமிடங்கள் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி கண்ணை மூடி இந்த தொழில் சார்ந்த பிரச்சனையை என்னுள் உயிராய் இருக்கின்ற இந்த உடலையே படைத்த இந்த வார்த்தை பிரயோகம் பண்ணுங்க. இந்த தேகத்தை, இந்த சரீரத்தையே படைத்த இந்த ஆத்ம ஆனந்த உணர்விடம் ஒப்படைத்து விடுகின்றேன். ஆத்மானந்த உணர்வே, இதை சரி செய்து விடுங்கள். தயவு செய்து இதை கதைன்னு நினைச்சிடாதீங்க. இதை நான் லாஜிக்கா உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்றேன். இந்த உணர்ச்சி கொந்தளிப்புடைய உச்சம் இது. நீங்க அந்த உணர்ச்சி கொந்தளிப்புல இருந்து விடுதலை அடையணும். இதுதான் சப்ஜெக்ட். இந்த உணர்ச்சி கொந்தளிப்புல இருந்து நீங்க விடுதலை அடையணும். இப்ப நான் ஏன் இந்த ஆத்ம ஆனந்தத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் மனதில் இருக்கின்றீர்கள். இந்த உணர்ச்சி முடிச்சில் நீங்க இருக்கும்போது எந்த வார்த்தையை நீங்கள் சொன்னாலும் உங்கள் மனம் அந்த வார்த்தைக்கு ஒரு ரூபத்தையும் ஒரு உணர்ச்சிகளையும் அது உருவாக்கிவிடும். இது மனதுடைய சுபாவத்தன்மை. நீங்க எந்த வார்த்தையை மனசுக்குள்ள சொல்லுங்க, அந்த வார்த்தைக்கு ஒரு ரூபத்தை கண்டுபிடிக்கும். இது மனசுடைய இயல்புத்தன்மை. நீங்க கடவுள்னு சொன்னாலும் கூட இந்த கடவுள் நீங்க பிறந்தது முதல் இன்று வரை என்னெல்லாம் நீங்க உங்களுக்கு மெமரிக்குள்ள கடவுளை பற்றி ரூபத்தையோ கருத்துக்களையோ நீங்கள் தெரிந்து வைத்திருக்கின்றீர்களோ அதை ரூபமாகவோ உங்களுக்குள் உருவாக்கி அதை காமிக்கும் தன்மை மனதிற்கு உண்டு, சக்தி உண்டு. ஆனால் ஆத்ம ஆனந்தம் என்கின்ற வார்த்தை பிரயோகம் பண்ணும் பொழுது மனதால் ரூபகப்படுத்த இயலாது. எப்படி? ஆனந்தம் என்கின்ற வார்த்தை, ஆனந்தம் என்கின்ற வார்த்தை உணர்வு சார்ந்த விஷயம். ஆனந்தம் நீங்க சொல்லி பாருங்க, உங்க மனசு ரிலாக்ஸ் தான் ஆகும். ஜஸ்ட் சொல்லி பாருங்க, ஆனந்த், ஆத்ம ஆனந்தம். ஃபியூ செகண்ட்ல மைண்டோடைய ஓட்டம் குறையும். இந்த ரிலாக்ஸேஷன் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, மனதால் இந்த வார்த்தைக்கான ரூபத்தை உருவாக்க இயலாது. ஏனென்றால் ஆத்ம ஆனந்தம் என்பது ஆன்மாவின் இருப்புத்தன்மை. இதை மகாவாக்கியம் என்று சொல்வார்கள். ஆத்ம ஆனந்தம். அப்ப இந்த கொந்தளிக்கின்ற உணர்ச்சிகள் இருக்கும்போது உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த தொழிலை சார்ந்து உறவைகளை சார்ந்து பொங்கும் பொழுது என்ன நீங்க புலம்புறீங்களோ அதை முழுசா சொல்லுங்க. மனசுக்குள்ளேயே அதை ஸ்கிப் பண்ணவோ அதை பாலிஷ் பண்ணாதீங்க. என்ன கொந்தளிக்குதோ, உதாரணத்துக்கு ஆத்மானந்தத்தை நினைக்கும் போது என்ன சொல்லணும்னா, இந்த நோயால பெரும் அவதியை நான் அனுபவிக்கின்றேன், என்னால் தாங்க முடியவில்லை, இதை நிரந்தரமாக சரி செய்து விடுங்கள். அப்படிதான் இந்த மனசு பொங்கும். நீங்க அப்படிதான் கேட்பீங்க. அது அப்படியே சொல்லுங்க. ஆத்மானந்தத்திடம் இதை ஒப்படைத்து விடுகின்றேன், முற்றிலும் இதை குணப்படுத்தி விடுங்கள். இந்த உடலையே படைத்த ஆத்மானந்த சக்தியே, இந்த ஆத்மானந்தத்துக்கு சக்தியும் புத்தியும் உச்சத்தில் இருக்கின்றது. ஆத்ம ஆனந்தத்துக்கு உச்சக்கட்ட சக்தியும் புத்தியும் இல்லைன்னா இந்த உடலை படைக்கவே முடியாது, உருவாக்கவே முடியாது. இதை நம்புங்கள். இந்த உடலை படைத்தது வேறெங்கோ இருந்து படைக்கல, இந்த ஜீவாத்மா தான் படைக்குது. இது உண்மை.
வயிற்றுக்குள் கருவை உருவாக்குவது ஆன்மாதான். வயிற்றுக்குள் உங்க சரீரத்தை படைப்பதே உங்க ஆன்மாதான். இது அடிப்படையான சத்தியம். இது எந்த குழப்பத்துக்கும் போகாதீங்க. உடலையே படைத்த சக்திக்கு உங்க உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து ஈஸியா விடுதலை பண்ணக்கூடிய சக்தி உண்டு. இதுக்கு பேர் தான் சரணாகதி என்று அர்த்தம். நீங்க வேற ஏதாவது பிரயோகம் பண்ணி பாருங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு உருவத்தை படைக்கும், ஒரு உலகத்தை படைக்கும். அப்படி சொல்லும்போது ரிலாக்ஸ் அப்படிங்கிற விஷயம் நடக்காம சமாதானம் என்கின்ற அனுபவம் தான் நடக்கின்றது. நீங்க ஒண்ணும் இல்ல, இந்த ஆத்ம ஆனந்தம், இந்த உயிர் தன்மையை பற்றி நீங்க உள்ளுக்குள்ள சரணாகதி பண்றதை விட்டுட்டு வேற ஏதாவது நீங்க பண்றீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நீங்களே யோசிச்சு பாருங்க, நமக்கே 100% நம்பிக்கை வராது. ஏன்னா சாலிடா நம்மளால அதை கனெக்ட் பண்ண முடியலைங்கிற நான் சாலிடா கனெக்ட் பண்ண முடியாதனால 100%. ஏன்னா நம்ம இந்த உடலை விட்டு, இந்த உடலுக்குள்ள இருக்கும் உயிரை விட்டு வெளியே யோசிக்கிறோம். அது ஒரு வகையான இல்யூஷனை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு மைண்டு. அதுக்கு பேர் தான் பரவச நிலை என்று சொல்கின்றேன். இதே நல்லா கவனிச்சுங்க, இந்த பஞ்சபூத சக்தியும் உள்ளுக்குள் தான் இருக்கின்றது. இந்த பஞ்சபூத சக்தி உள்ளுக்குள் உங்களுக்குள் இருக்கின்றது. பஞ்சபூத சக்தியால் இந்த சரீரம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. இது அனைத்தையும் உருவாக்கியது இந்த ஆத்ம ஆனந்தம், ஆத்ம உணர்வு, இந்த உயிர் தன்மை தான் இது எல்லாத்தையும் உருவாக்குது. சோ பிசிக்கலா நீங்க இருக்கீங்க. இது சாலிடான ஒரு கான்சியஸ்னஸ். நீங்க உண்மையிலே இருக்கீங்க. இந்த உடம்புக்குள்ள உணர்ச்சி, உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சி முடிச்சுகள், உணர்வு, இதெல்லாம் இயங்குது. இதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. இட்ஸ் கிளியர். என்ன அப்படின்னா, உணர்ச்சியிலிருந்து உணர்வுக்கு நகர வேண்டும். இது நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்தா புரியும். இந்த சரணாகதியே எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணர்ச்சி முடிச்சு என்கின்ற குழப்பமான நான் தன்மையிலிருந்து ஆத்ம ஆனந்தம் என்கின்ற முக்தி தன்மைக்கு எடுத்துச் செல்வதற்காக தான் பரம்பொருள் இறை சக்தி இது நடத்துகின்றது. ஆல்ரெடி ஃபார்முலா பண்ணிடுச்சு. ஆல்ரெடி ஃபார்முலா வாஸ் டிசைன்ட். உங்க உயிர் தன்மையில் அப்படிதான் இருக்கு. செல்ஃப் லிபரேஷன். இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்கிற நான். எந்த ஒரு விஷயம் உங்களால ஹேண்டில் பண்ண முடியலையோ அந்த கணமே செய்யுங்க. அதையும் தள்ளி போட்டு இரவு செய்யலாம், இல்ல நாளைக்கு காலைல பண்ணலாம் தள்ளி போட்டுறாதீங்க. few செகண்ட் கண்ணை மூடி few செகண்ட் இந்த பொங்குகின்ற உணர்ச்சி முடிச்சுகளை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, இந்த எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் என்னுள் இருக்கின்ற ஆத்ம ஆனந்த உணர்விடம் ஒப்படைத்து விடுகின்றேன். அடுத்த கணம் லிபரேஷன் என்கின்ற விடுதலையை உணர்வீர்கள். சமாதானம் என்கின்ற பரவசத்தை நோக்கி நகர மாட்டீர்கள். இப்ப இருக்கிற போதனையே சமாதானத்தை பத்தியும் பரவசத்தை பத்தியும் தான் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. It is liberation process. It is transformation process.
தி லோயஸ்ட் கான்சியஸ் என்கின்ற குழப்பமான உணர்ச்சி முடிச்சிலிருந்து விடுதலை அடைஞ்சு ஹையஸ்ட் கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய ஆத்ம ஆனந்தம் என்கின்ற நிறைவு தன்மைக்குள் விடுதலை அடைந்து நகர்வீர்கள். இது பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த உணர்ச்சி கொந்தளிப்பிலிருந்து லிபரேட் ஆகி இந்த கான்சியஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆத்ம ஆனந்தத்தை ஒப்படைக்கும் போது இந்த கான்சியஸ் அந்த கிழமை ரைஸ் ஆகும்போது அதே சூழ்நிலையை நீங்க பிரச்சனையாக சில நிமிடங்களுக்கு பார்த்த நீங்கள் அதே சூழ்நிலைங்கின்ற பிரச்சனையை சாதாரணமான சூழ்நிலையாக மறுகணமே பார்க்க துவங்குவீர்கள். திஸ் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். மறுகணமே இது நடக்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு சூழ்நிலையை பிரச்சனையாக நீங்கள் பார்ப்பதற்கு காரணம் உணர்ச்சி முடிச்சுகளின் கொந்தளிப்பு. ஒரு பெரிய பிரச்சனையை சாதாரணமான சூழ்நிலையாக நீங்கள் பார்ப்பதற்கு காரணம் ஆனந்தம் என்கின்ற உணர்வு. இமிடியேட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருவீங்க. இந்த சரண்டர் பண்ண உடனே நான் எதையோ வெளியே தானா நடக்கும்னு சொல்லவே வரல. நீங்கள் தான் அதை நடத்த போகின்றீர்கள். நீங்கள் தான் சரியாக சிந்தனை செய்ய போகின்றீர்கள். நீங்கள் தான் முழு கவனத்தையும் அந்த சூழ்நிலையில் செலுத்த போகின்றீர்கள். இது எல்லாமே பிராக்டிக்கலா நடக்கும்ங்கிற. யார் ஒருவர் தன்னுடைய எண்ணங்களையும் உணர்ச்சி கொந்தளிப்பையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மைக்குள் வருகின்றார்களோ அவர்கள்தான் வாழ்க்கை நிம்மதியாக வாழ இயலும். இதற்கு அடிப்படையாக சரணாகதி மிக பெரும் ஒரு வாய்ப்பு. எதை சரணடைய வேண்டும், யாரிடம் சரணடைய வேண்டும், இதுதான் சப்ஜெக்ட். உணர்ச்சி முடிச்சென்கின்ற நான் தன்மையை ஆத்ம ஆனந்தம் என்கின்ற உணர்வுக்குள் சரணடைவது. சப்ஜெக்ட் இஸ் ஓவர். உங்களுக்குள்ள நீங்க கான்பிடென்ட்டா ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. இந்த உணர்ச்சி கொந்தளிப்பு என்ன பண்ணும்? தன்னம்பிக்கையை சீர்குலைக்கும், பயத்தை அதிகப்படுத்தும், குழப்பத்தை அதிகப்படுத்தும், டென்ஷனை அதிகப்படுத்தும், இயலாமையை அதிகப்படுத்தும், வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு என்கின்ற தன்மையை அதிகப்படுத்தும். இது அனைத்தையும் ஆத்மானந்தம் என்கின்ற உயிர் தன்மையிடம் ஒப்படைக்கும் போது விழிப்புணர்வை அதிகரிக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கின்றது, கவனத்தை அதிகரிக்கின்றது, தைரியத்தன்மை அதிகரிக்கின்றது. இது எல்லாமே இந்த சரணாகதிக்குள் நடக்கின்றது. இது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு கேள்வி எழும்பலாம். சாமி, நாங்கள் ஆத்மானந்தம் உணரவே இல்லையே, இது எப்படி சாத்தியம்? இதை முதலில் வார்த்தையாக சொல்ல ஆரம்பியுங்கள். இது அனுபவத்தை நோக்கி நகரத் துவங்கும். ஆத்ம ஆனந்தத்திடம் ஒப்படைக்கின்றேன். நல்ல கவனிச்சணும். என்னுள் இருக்கின்ற இந்த ஆத்ம ஆனந்தத்திடம் ஒப்படைக்கின்றேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆத்ம ஆனந்தம் என்கின்ற வார்த்தை அனுபவத்தை நோக்கி நகரத் துவங்கும். முதல் விஷயம், மைண்டு டிட்டாச் ஆகும். மைண்டோடைய குழப்பத்திலிருந்து, உணர்ச்சி முடிச்சுகளிலிருந்து விடுதலை அடைந்து இந்த கான்சியஸ் ரைஸ் ஆக ஆரம்பிச்சு இது லைஃபா மாற ஆரம்பிக்கும். இதை வாழ்ந்து பாருங்கள். சரணாகதித்துவம், சரணாகதி என்கின்ற அனுபவத்தை உண்மையாக அனுபவிக்க இயலும். இதுதான் சத்தியம். இதை நோக்கி நகருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்கின்ற தன்னம்பிக்கை சரணாகதி மூலம் நடக்க துவங்கும். நீங்கள் எல்லோரும் உணர்ச்சி முடிச்சுகளை
ஆத்ம ஆனந்தம் ஒப்படைத்து விடுதலை அடைந்து ஆத்ம ஆனந்த உணர்வில் வாழ்வீராக, ஆத்ம ஆனந்தத்தை நோக்கி நகர்வீராக என்று பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம்.